கர்த்தருக்குள் பிரியமான இந்த குழுவில் அமர்ந்திருக்கிற தேவதாசர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றியோடு இருக்கிறேன். தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் பொதுவான ஒரு பாடம் செய்திக்காக கடந்து செல்வோம். அது ஒரு எளிமையான செய்தியாக தான் இருக்கும். அது என்ன படிக்க போகிறோம்னா, நம்ம ஒரு வளர்ச்சி அப்படின்னு வரும்போது ஒரு விருப்பம் இருக்கும். பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அது விருப்பம்னா ஆசை. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 6:16 படி மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் சரி, அல்லது ஜீவனுக்கு ஏதுவான, அதை நம்ம படித்தாதான் எனக்கு சரியாக வரும். மனப்பாடம் யாருக்கா தெரியுமா? எதற்கு நம்ம அடிமையா? சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. ஓகே 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 அப்போ நம்ம 6:16. ஓகே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படியும்படி அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று கேட்கிறார். இப்போ நம்ம பிறப்பில் நம்ம செம்மையானவர்களாக தான் இருக்கிறோம். எதை நம்ம விரும்புகிறோமோ, எதை நம்ம ஆசைப்படுறோமோ, எதை தெரிந்து கொள்கிறோமோ அதற்கு நம்ம அடிமையாயிடுறோம். இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்முடைய விருப்பத்தை நம்ம முறை மாற்றிடுவோம். இந்த குடிக்கிறவங்க சொல்லுவாங்க விட முடியல, பீடி போய்க்கிறவங்க சொல்லுவாங்க நான் விட முடியல. அப்படி இவங்க விட முடியல அப்படிங்கிறது அது இல்லை, அடிமையாயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு சாந்தமாக நம்ம உபதேசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் அந்த அடிமையிலிருந்து விடுதலையாக முடியும். இப்போ அதே அடிப்படையில் ஏவாளின் வஞ்சகம் எதை விரும்பினபடியினால நடந்தது அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அப்போ அந்த பார்த்த அந்த காட்சியை நீங்க பார்க்குறீங்களா? தோற்றம். இந்த தோற்றத்தில் அவளுக்கு கட்டளை இருக்கிறது. அதையும் கடந்து சர்ப்பமானது அவளை வஞ்சிக்க தீர்மானிக்கிறது. தனக்கு உரியவர் அல்லாத ஒருவிடத்தில் அவள் பேசுகிறாள். அது புருஷனும் மனைவியும் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் பேசும்போது அது என்னென்று அவள் கவனிக்கிறத விட இவளுக்கு இது எது தோற்றம்னா இதுதான் ரொம்ப அருமையாக இருக்கு. பேச்சு தந்திரமாக இருக்கு. சர்ப்பத்தினுடைய பேச்சு தந்திரமாக இருந்த அந்த பேச்சை பார்த்த உடனே அவள் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அதை பார்க்குறா. அந்த விருத்தம் புசிப்புக்கு நல்லதாகவும் இருக்கு. எப்படி நல்லதுன்னு தெரியும்? பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் போது இருக்கு. பார்வைக்கு இன்பமும், அடுத்து புத்தியை தெளிவிக்கிறதுக்கு, அது சாத்தான் சொன்னா இல்லையா, இது நன்மை தீமை நீங்க அறிஞ்சிருவீங்க, தேவர்களை போல இருப்பீங்க சொன்னா இல்லையா. இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ரெண்டு பேருமே கர்த்தர் கொடுத்த கட்டளைய விட்டுட்டாங்க. இந்த கர்த்தர் கொடுத்த கட்டளை 2 பேருக்குமே தெரியும். பாருங்க எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்தில் 3 ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் புசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறத புசிக்கூடாதுன்னு சொன்னார். ஏவாளுக்கு எப்படி தெரியும்? ஏவாளுக்கு எப்படி தெரியும்னா, 3ஆம் அதிகாரம் 1 முதலாவது சர்ப்பமானது ஏவாளை எப்படி போட்டு பார்க்குதுன்னு பாருங்க. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று அவ வாயை கலைச்சது. இப்ப தெரியுமான்னு பாருங்க.
2ஆம் வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம். அதன் பன்மையில் சொல்ற பாருங்க, நாங்கள் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இப்ப இவளுக்கு தெரியுமானா? தெரியும், நல்லா தெரியும். பாருங்க, அப்படி இருந்த போதிலும் அவள் வஞ்சிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? முதலாவது தந்திரமான பேச்சு, வெளித்தோற்றமான ஒரு காதுக்கு இனிமையானது. எப்பவுமே மனிதங்க தோற்றம் தான் பார்ப்பாங்க. அதை தோற்றம்னா வெளிப்பிரகாரம். யூதர்கள் அதையே தான் கவனிச்சாங்க, உட்புறத்தை கவனிக்கிறது இல்லை. இவ புருஷன் கொடுத்தார் இல்லையா, புருஷன் என்ன சொல்லியிருக்கணும்? தேவனுடைய கட்டளை என்ன? உன்கிட்ட வந்து பேசுனது யாரு? கேட்டுக்கணுமா வேண்டாமா? கேட்கல. பாருங்க, இந்த காரியங்கள் இன்றைக்கு இருக்கிற புருஷர்களோ மனைவிகளோ கர்த்தருடைய காரியம் எது, தனிப்பட்டு தன்னுடைய புருஷனுக்குரிய மனைவிக்குரிய காரியம் எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது இல்லை. மனைவி கொடுத்தா சாப்பிடணும். அந்த போத்திபார் சொன்னார், மனைவி சொன்ன உடனே யோசேப்பு சிறைச்சாலையில் போட்டான். இந்த ஆகாப் ராஜா மனைவி சொன்ன உடனே அந்த இவனை அந்த நாபேத்தினுடைய திராட்சை தோட்டத்தை இச்சிக்கிற விஷயத்தில் கொலை பண்ணிட்டாங்க. யோபு நீதிமானா இருந்தார், அவர் சரியா பேசினார். பாருங்க, அப்படியானால் இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு உருவாக்குவதற்காக, நமக்கு சோதனைக்காக, பூர்ணமாவதற்காக கொடுக்கப்படுகிறது என்று 2 பேருமே தெரியல. மனைவி சொன்ன உடனே அவன் புசிட்டான். ஆனா ஆவியானவர் எந்த சூழல்ல இந்த உதாரணத்தை 2 கொரிந்தியர் 11:3 படிச்சுட்டு சொல்லுவோம். ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ நம்ம அந்த கேள்வி கேட்போம். ஆவியானவர் எந்த சூழல்ல இந்த உதாரணத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொண்டு கொரிந்தியர்களுக்கு பொருத்தமாக பயன்படுத்துறாருங்க? வஞ்சித்தது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகக்கூடிய சூழ்நிலையில, பயந்திருக்கிற சூழ்நிலையில அதை பயன்படுத்துறாரு. அப்போ இது கொரிந்து மக்கள் எங்க ஏமாந்து போறாங்க பாருங்க. நிறைய காரியங்களை சொல்ல முடியுங்க. கொரிந்து மக்கள் ஏமாந்து போன காரியமானது முதலாவது மனுஷனுடைய நம்பிக்கை, அல்லது அந்த குருப்பிசம். பவுலு, அப்பல்லோ, பேதுரு, கேபா சேர்ந்தவன், இப்படி நிறைய காரியங்கள் இருந்தது. இன்றைக்கு கூட மக்கள் இருக்காங்க. இங்கே இவங்க இங்க படிச்சவங்க, அவங்க அங்க படிச்சவங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்கு அதை பார்க்கறதுக்கு பதிலா அங்கே இங்கே என்ன அது என்னது? அப்போ குழந்தைகளாவே நம்ம இருக்கோமா? அப்படிதான் தோணுது. பாருங்க, அந்த மாதிரி அந்த ஒரு பேச்சை விட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படி பார்க்கணும். இப்ப பவுல் கொடுத்து எதுக்கு பயந்தார்னா, கொரிந்து மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி குருப்பிசம் இருக்கு, உலகத்துக்கு இருக்கப்பட்டிருக்காங்க, விபச்சாரத்தை குறித்து இருமாப்பா இருக்காங்க. இன்னும் கர்த்தருடைய பந்தியில ஒரு உணர்ந்து கொள்ளுதல் இல்லாம ஒருத்தர் வெறியா இருக்கா, ஒருத்தர் பசியா இருக்கிறான், இப்படி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கள்ளத்தனமான மக்களுக்கு செவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாம்ச ரீதியான காரியங்கள் செவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருந்துட்டு சிலர் திருந்திட்டாங்க பின்னாடி வரும்போது. அப்போ ஒரு எதுக்கு பயப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த உதாரணத்தை பயன்படுத்துறாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. அப்ப எப்படி கெடுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம எதை விரும்புறோமோ அதுக்கேற்ற வேலை வஞ்சிக்கப்படுகிறோம். பூமிக்குரிய காரியங்களை விரும்புறோமா, இல்லது இந்த பணத்திற்காக வேலை செய்யறோமா, அல்லது புகழ்ச்சிக்காக வேலை செய்யறோமா, எதுல வேலை செய்யறோமோ அதுலயே வஞ்சிக்கப்படுவோம். நம்ம எதை விரும்புறோமோ அதுலயே வஞ்சிக்கப்படுவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14 வரைக்கும், 12 14 வரைக்கும் ஆவியானவர் எந்த சூழலில் இந்த உதாரணத்தை, அதாவது ஏவாளுடைய உதாரணத்தை பயன்படுத்துறான்னு பாருங்க. தீமோத்தேயுவை கொண்டு பயன்படுத்துறார். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோടെ கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலா இருக்க வேண்டும். எண்ணத்தினாலில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள்.
மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்ப இந்த சூழ்நிலையில என்ன நடந்திருக்கிறது, எதுக்காக இதை சொல்றாரு, எதுக்காக ஸ்திரீகளாக இருப்படி அடக்கமா இருக்கணும், அமைதலோடு இருக்கணும், அதிகாரம் செலுத்தக்கூடாது, ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாரு பாருங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு சூழல் இருக்கு பாருங்க. இப்ப ஏவாளுடைய பாவம் மன்னிக்க கூடியதாக இருந்திருக்கிறதா, இல்ல மன்னிக்க கூடியதா இல்லாது இருந்திருக்கிறதா? இப்பொழுது இதே பார்வையில நாம் ஏவடத்துல வந்தா இவள் புருஷனின் அதிகாரத்தை மதித்தாளா? ஒரு கேள்வி கேட்போம். மதித்தாளா இல்ல புருஷனின் அதிகாரத்தை திருடினாளா? நம்ம கேள்விதான் கேட்கிறோம். தேவன் என்ன வார்த்தை சொல்றாரோ அது மட்டும்தான் சொல்லுவோம். அப்ப ஏவாள் புருஷனின் அதிகாரத்தை மதித்தாளா? அவனிடத்தில் கேட்டாளா? அனுமதி பெற்று சர்ப்பத்தியிடம் பேசினாளா? அல்லது மீறுதலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டாளா? இவள் என்ன எதை மீறினாள்? மீறினாள் என்றால் யாருடைய அதிகாரத்தை மீறினாள்? எல்லாம் கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாதான பதில். புருஷன் அதிகாரத்தை மதித்தாளா? இல்ல. அவனிடத்தில் கேட்டாளா? இல்ல. அனுமதி பெற்று சர்ப்பத்திடம் பேசினாளா? இல்ல. மீறுதலுக்கு உட்பட்டு வஞ்சிக்கப்பட்டாளா? ஆமா. இவள் என்ன மீறினாள்? பிரமாணத்தை மீறினாள், புருஷனை மீறினாள், தேவன் கொடுத்த அதிகாரத்தை மீறினாள். ஆமா தானே? ஆமா. மீறினார் என்றால் யாருடைய அதிகாரம்? தேவனுடைய அதிகாரம். அப்ப ஏவாள் சாத்தானின் வஞ்சகத்தை யாரிடத்துல கடத்தினாள் பாரு. நான் உன்னை விரும்புறேன், அதை மற்றவங்களுக்கு விருப்பமா கடத்துறேன். இது சரியாங்க? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 28 32 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நான் விரும்பினதே தவறு, நான் விரும்பினதே கர்த்தரிடத்துல அதிகாரத்துல மீறி இத்தனை காரியங்களை மீறி செஞ்சிருக்கேன். அதை நான் யார்கிட்ட கடத்த விருப்பமா இருக்கேன் பாருங்க, புருஷன்ட்ட கடத்தினா. அப்படி கடத்துவது பாவமா? பாவம். பாருங்க, ஒரு சகோதரனை 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சகோதரன் இடறுவதற்கு காரணமா இருந்தா பாவமா? பாவம் இல்லையா? அப்ப இடறுவதற்கு நான் வேலை செஞ்சா பாவமா? பாவம் இல்லையா? அப்படி கடத்துவது பாவமா? பாவம். ஆதாம் பாவம் செய்ய யார் காரணம்? ஆதாமின் அதிகாரத்தை மனைவி எடுத்துக்கொண்டாலா? கட்டளை கொடுத்ததை தன்னுடைய புருஷன் இருக்கான், அவன்கிட்ட கேட்காம இவ்வளவு வேலை செஞ்சு அவனு சாப்பிட வச்சுட்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஏவாளுக்கு இந்த கட்டளை தெரியுமான்னா தெரியும். அது நம்ம ஏற்கனவே 3ஆம் வசனம் படிச்சிட்டோம். தேவன் அவளை பார்த்து என்ன கேட்டார்? அவளுக்கு பிரமாணம் தெரியாது என்று சொன்னாலா? சர்ப்பம் தன்னை ஏமாற்றினது என்று அவளுக்கு எதனால் தெரிய வந்தது? 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, பிதாவே, தேவனே, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து மன்னிச்சுக்குங்க. அப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்காங்க? மனிதனுக்கு யாருக்காவது இன்னைக்கு கூட இருக்கா? நீதிமான்களுக்கு இருக்கு பாருங்க. யாராவது ஏதாவது சாக்கு அல்லது பூக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படி செய்தது என்ன என்ற ஒண்ணே ஸ்திரீ சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் பூசித்தேன் என்றார். இது ரொம்ப எளிமையா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? என்னுடைய குற்றங்களை நாம் பார்க்கறதுக்கு முடியுதா? காரணம், என்னுடைய விருப்பம் வேறொன்றை நோக்கி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சர்ப்பம் வஞ்சித்தது என்று உணர்ந்திருக்கும் போது இருவரும் ஏன் தாழ்த்தவில்லை? உண்மை நின்று விலகி கெடுக்கப்பட்டுச்சு. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:13 அதற்கு ஆதாம் சொல்றாரு, ஏவாள் இப்படி சொல்லிட்டாளா? அங்க வந்தவன ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவர் இச்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இல்ல, அவருக்காவது ஒரு யோசனை இருந்து ஒரு தாழ்மை இருந்தா ஏன் இந்த யோசனை வரமாட்டேங்குதுங்க? பெருமை இருக்கும்போது எப்போதுமே தாழ்மை வராது. உண்மையை மறைக்கணும்னு நினைக்கும் போது தாழ்மை வராது. நம்ம சிருஷ்டிகருக்கு விரோதமா செய்யறோம் அப்படி நினைக்காத போது எனக்கு தாழ்மை இருக்காது. பாருங்க, ஒப்பு கொடாத போது எனக்கு தாழ்மை இருக்காது. நான் யார் என்று புரிந்து கொள்ளாத போது எனக்கு தாழ்மை இருக்காது. அப்ப ஸ்திரீயானவள் தான் அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கிட்டா, இவன் என்ன செஞ்சான்? போயிட்டு எனக்கு ஸ்திரீ கொடுத்தால் நான் புசித்தேன். பிதாவே, தவறு, நாங்க அதிக பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி அவங்க சரண்டரா இருக்குமா வேண்டாமாங்க?
அப்ப எத்தனை மனிதர்கள் இப்படி வர்றாங்க? நான் கொடுத்தேன், சாப்பிட்டேன். 2 பேரும் இந்த அனனியா சப்ரால் மாதிரி அவங்க ஒருமனப்பட்டாங்க. இவங்களுக்கு கர்த்தர் அப்படி சொல்லல. ஆனா இவரு அதே வார்த்தை சொல்றாரு. இந்த இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ 13ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன்னு சொல்றார். இது யாரை போல் இருக்கிறது என்று பார்த்தோம்னா சவுல் ராஜா மாதிரி இருக்கு. சவுல் ராஜா பார்வை ஏவாளை போன்று இருக்கிறதா? அது என்ன தோற்றம்? காணக்கூடிய தோற்றம், அதுவும் கண்களிலால் காணப்படக்கூடிய மாயத்தோற்றம். 1 சாமுவேல் 13:8 அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். 9ஆம் வசனம், அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இது என்ன? அவங்கள மாதிரி எங்க இருக்கு? துணிகரம் என்ன? அதனால் அவனுக்கு வந்த துணிகரம் என்ன? 13:10 அவன் சர்வாங்க தகன பலிகளை முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்போ சாமுவேலுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு எதிராக ஒரு போக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு 11ஆம் வசனத்தில், சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்தில் வராததையும் பெலிஸ்தேர் மிக்மாசில் கூடியதற்கு கண்டபடியினால் என்ன செஞ்சாரு? இவரே துணிந்து 12ஆம் வசனத்தில் பலியை செலுத்திட்டார். இவர் என்ன ஆசாரிய லேவி கோத்திரமோ? பாருங்க, சில நேரங்களில் நாமளே சொந்தமா நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை முடிச்சிடறோமா? இப்போ அதெல்லாம் பதில் கிடையாதுங்க. இது நீங்கள் சின்ன புள்ளியிலேருந்து ஞாயிறு பள்ளியிலேருந்து கிறிஸ்துவன் சபையில் இருந்தீங்கன்னா சொல்லி தந்திருப்பாங்க. காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாழ்த்துவதற்கு பதிலாக போக்கு சொல்வதில் எப்பவுமே குறியா இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு சொந்த யோசனை, சொந்த விருப்பம், நான் தெரிந்து கொள்றது. இது நான் செய்யறபடினால இப்படி நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அவர் சொல்வதெல்லாம், சவுல் சொல்வதெல்லாம் சரியா இருந்தாலும் அவன் மீறினது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் செய்த செயல்கள் எப்படிப்பட்டன்னு கேட்டீங்கன்னா, 13:14 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமா செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஆனா அவருக்கு நிறைவேற்றின மாதிரி தெரியுது. மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவான் சொன்னார். அப்புறம் சொன்னாரு, ராஜ்யபாரம் நிற்காது, நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். ஆனா அவருடைய பார்வையில் அவர் என்ன உணர்ந்திருக்காரு பாருங்க. இவ்வளவு வேலை அவர் சொல்லியிருக்காரு, புத்தி என்னமா செஞ்சிட்டாரு, கட்டளையை கை கொள்ளல, இப்படி சொல்லியிருக்காரு தேவன். ஆனா ஒவ்வொரு மக்களும் இந்த சவுல் மாதிரி இருக்குமான்னு பாருங்க. நான் சரியா தான் இருக்கேன், நான் சரியா தான் இருக்கேன் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. 1 சாமுவேல் 15:13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இவ்வளவு வேலை செஞ்சு ராஜா உயிரோட பிடிச்சிட்டான். ஆடு மாடுகள் முதல் தரமானவைகள் பிடிச்சி வச்சுக்கிட்டான். மற்றதெல்லாம் கொண்டிருக்காரு. இவ்வளவு செஞ்சுட்டு அங்க தொடர்ந்து தீர்க்கதரிசிட்ட ஒரு துணிகரமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. தன்னை தாழ்த்தாம ஒத்துக்கொள்ளாம பேசிட்டே இருக்காரு. முரட்டாட்டமா வேற இருக்காரு. கலகம் வேற பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நிறைவேற்றினேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம இன்னைக்கு எல்லா மக்களும், நாமகரண சபை உட்பட எல்லாரும் அவரவருடைய பார்வையில செம்மையா இருக்காங்களாங்க. நிறைவேற்றுகிறேன், மாதா வழிபட்டால் நிறைவேற்றுகிறேன், நிறைவேறி போன நியாயப்பிரமாணத்தை சட்டங்களை கடைபிடித்துக் கொண்டு நிறைவேற்றினேன். என்ன நிறைவேற்றினேன்? கர்த்தருக்கு இன்றும் நான் பிரியமாயிருக்கிறேன், ஆடுகிறேன், பாடுகிறேன், இசையடிக்கிறேன். அடுத்து நம்ம கிறிஸ்துவ சபையில் பார்த்தா பெண்கள் பேசுவாங்க, பெண்கள் பைபிள் படிப்பாங்க, அவங்களும் நிறைவேற்றினேன். இது உண்மையாங்க? அது உண்மையா? நிறைவேற்றினேன் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தை எவ்வளவு கர்த்தர்ட்ட திணிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. நம்முடைய விருப்பத்திற்கு மரணத்துக்கு எதுவான பாவம் அது. அதுல எவ்வளவு அடிமையா இருக்கணும் பாருங்க. இப்ப நம்ம எதை விரும்புறோம் என்பதை நம்ம கவனமா பார்க்கணும். ஜாக்கிரதையாய் விசுவாசத்தின் மேல கூட்டணும். எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன விரும்புறேன், எனக்கு பணம் கொடுக்கறவங்க எதை போதிக்கிறாங்க, எனக்கு சம்பளம் கொடுக்கறவங்க என்ன போதிக்கிறாங்க,
அது முக்கியமாங்க. சம்பளத்தை இழந்த நான் செத்தாவோ நம்ம, இல்லை சம்பளத்தை இழந்த செத்துருமான்னு கேட்கிறேன். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சம்பளத்தை இழந்தா செத்தா போனாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய மனுஷங்கெல்லாம் அதுக்காக வேலை செய்யவே மாட்டாங்க. பிழைப்புக்கு வேணும், ரைட்டு, உண்மை. ஆனா கர்த்தருக்காக இருந்தா அவர் பிழைப்பு விட்ட மாட்டான்னு நாம ஏன் நம்பணும்? இதுக்கே நம்ம தவறான காரியங்களை விருப்பத்தை வச்சுக்கணும், தவறாக ஏன் விருப்பம் வைக்கணும்? பாருங்க, இப்படிலாம் நீங்க போராடணும் இல்லை, நானே போராடி இருக்கேன் அந்த மாதிரி காரியங்கள்லாம். பாருங்க, அதுக்காக செத்து போக மாட்டோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையில இல்லைன்னா நம்ம கவனமா கரெக்டா இருக்கணும். பாருங்க, யாரா இருந்தாலும் நம்ம கவலை இல்லை, நாம சரியா தேவனுக்கு பணியாற்றமா. கலாத்தியர் 1 வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷனுக்கு பிரியமா இருந்தால் அவன் தேவனுடைய வேலைக்காரன் அல்லன்னு சொல்றார். அப்போ நம்ம விருப்பம் அப்படிங்கறத ஏவாள் மாதிரி நம்முடைய விருப்பத்தை நம்ம கொள்ளவே கூடாது. இவர் சொல்றாரு, நான் நிறைவேற்றினேன். ஆனா அவர் உணர்ந்துகிட்டாரா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னாரு, உடனே நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. இன்னும் நிறைய நல்லா பேசினார் அவர். அந்த பேச்சை விடுங்கலாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லி படிப்போம் பாருங்களேன். அப்போ அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என் கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்டாரு. பாருங்க, அது என்னன்னு கேட்டா அவர் பதில் சொல்லுவாரா? சொல்லித்தானே ஆகணும். அவர் சொல்லிட்டாரு, அமலேக்கிடத்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள், ஆடு மாடுகள் நலமானவர்கள் உடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி தான் கொண்டு வந்திருக்கோம், மற்றவையெல்லாம் அழிச்சு போட்டாங்க அப்படி சொன்னார். இப்போ சாமுவேல் கேட்ட உடனே எவ்வளவு வேகமா இருந்தார் பாருங்க. 16 வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும் சொன்னார். நான் இன்னைக்கு கர்த்தர் ராத்திரில சொன்னதை உனக்கு சொல்ல போறேன்னு சொன்னார். ராஜா இவர் தான் முடிவெடுக்கணும். யார் சொல்றதும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஜனங்கள் சொல்றதை கேட்பாரு அவரு. இது என்ன இந்த ஆட்சியாது அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? தேவனுக்கு அவங்களுக்குள்ள காரியங்க அது. ராஜாவை கொடுக்கல தேவன் பிரியமா இல்ல, இது ஜனங்கள் வேலை செஞ்ச வேலை அது. ஆனா தேவன் கோபத்துல கொடுத்திருக்காரு. ஆனா இவங்க சொல்றதை கேட்ட நான் பலியிட்டேன்றாரு. தேவனுக்குரியதை போய் இவர் என்ன ஜனங்கள் சொல்றதை கேட்கறது? பாருங்க, அப்படியானால் யாரு சொல்லி நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் இப்படிங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. எப்பவுமே யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா, எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், தோற்றத்தில் பார்க்கறதுக்கு அவன் பெரிய அந்தஸ்துள்ள மக்களா இருக்கட்டும், பெரிய மக்கள் கூடுகிற சபையா இருக்கட்டும், அது பிரபலமான மக்களா இருக்கட்டும், கர்த்தர் அவ்வாறு சொல்லி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியே நீங்க கேட்டே ஆகணுங்க. நான் சொல்றேன், நீ யாரு சொல்றதுக்கு? கர்த்தர் அவ்வாறு சொன்னாரா? நீங்க யாரையும் கேட்க நீங்கள் விடுதலையா இருக்கிறீர்கள். பாருங்க, இப்படி நம்ம கேட்கறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? ஐயோ, அவர் உதவி தான் செஞ்சிருக்கட்டும், சப்போர்ட் தான் பண்ணிருக்கட்டும், உங்களை காப்பாத்தி இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை திருப்பும் போது எது முதல்ல இருக்கணும்? தேவன் தான் முதல்ல இருக்கணும். அந்த உதவியை யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு. அந்த மனுஷன் செய்யலையே. பாருங்க, எந்த ஒரு காரியங்களும் இப்படி நீங்க முதன்மையாக தேவனை விரும்பி வச்சுக்கணும், ஆசையோட வச்சுக்கணும். நாம இதை கட்டாயத்தினால் அல்ல, விருப்பமா தேவன் முதல்ல வச்சிருக்கணும். இழந்து போனாலும் தேவன் தருவார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? ஆபிரகாமும் சாராலும் வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் பயங்கர விசுவாசத்தில் இருக்காரு. ஆனா சாரா நகைத்தாள். சாரா ஆகாரம் எடுத்துக்க. என்ன வேலை நடக்குது பாருங்க. இது இப்படி நமக்கு நடக்குதா? அன்றாட வாழ்க்கையில நடக்குதாங்க? தயவு அன்பான தேவ பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. நடக்குதா? நமக்கு தெரியாமே நடந்துரும் பாருங்க. இது ஏதாவது வாட்சதாங்க? இஸ்மவேல் துஷ்ட மனுஷன், ஜனங்களுக்கு எதிராக இருந்தான். இன்றைய வரைக்கும் சபைக்கு எதிராக வேலை நடந்துகிட்டே இருக்கு. இது எதனால? நம்ம செய்யற தவறுனால. தேவனுடைய திட்டத்தில் கொண்டு வந்தான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. இது வாய்க்குமா? அது அதனால மனிதன் நாம விரும்புறதை எப்பவுமே செய்யக்கூடாது. தோற்றத்தில் நாம் பார்க்கிற காட்சி, ஐயோ மனிதர்கள் என்னை விட்டு போய்வாங்கன்னு பவுல் நினைச்சிருந்தா, எந்த பவுல்? சவுல் என்னப்பட்ட பவுல் நினைச்சிருந்தா கிறிஸ்துவ அவர் தேடி இருக்க முடியுமா? அவர் முதலாவது ஆசையா தேடல, கண்ணை குருடாக்கி வச்சு தேட வேண்டியிருந்துச்சு. தேவனுக்கு வேலையாட்கள் சித்தம் என்றால் இப்படியும் செய்ய முடியும். ஒருவேளை தேவனுக்கு அவசியமானால் செய்வாருங்க. பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லுது நமக்கு? இப்ப நம்ம அந்த பேச்சை விட சொல்லிட்டார். அப்போ இவர் கொள்ளையின் மேல பறந்தார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். 19ஆம் வசனத்துல பொல்லாப்பை செய்தார். இதுவரை ஏதாயிலும் தன்னை தாழ்த்தி பதில் பேசிருக்காரா சவுல் ராஜா? ஒண்ணுமே இல்லைங்க.
இல்ல ஒருவேளை அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ராஜாவையும் ஆடுமான கொண்டு வாங்கடா, கொன்றுவோம், கொண்டாரா? அவர் கொல்லவே இல்லை. இது எவ்வளவு வருத்தமா இருக்கு. மனுஷங்க எவ்வளவு எப்படி இந்த மனுஷனை ராஜாவாக்கி இப்படி கொண்டு வந்து நம்ம எங்க இருந்த புழுதியிலும் குப்பையில் இருந்த மக்களை நம்மளை உயர்த்தி தேவனுக்கு வேலை செய்ய வச்சா மனிதனுக்காக நம்ம செய்வோமாங்க? மனிதனுடைய கட்டளைக்காக விரும்புவோமா? இல்ல ஒரு பணத்துக்காக விரும்புவோமா? சம்பளத்துக்காக விரும்புவோமா? இது ரொம்ப முக்கியமாங்க. அது நமக்கு தேவன் நம்மளை உண்மையா இருந்தா அவர் போஷிப்பார். ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள். அப்ப நம்ம தேவனுக்காக ஒன்னையும் பார்க்கணும். கர்த்தர் எப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, இதுக்காக நம்ம பார்க்கணும். மனிதனை புகழ்வதற்காக மனிதனுக்காக நம்ம பார்க்கவே கூடாது. இந்த ஏவாள் யாருன்னு கூட பார்க்கல. தனக்கு தெரியாத மனுஷனோட பேசி காரியங்களை கெடுத்து கொண்டான். தன்னையும் கெடுத்து புருஷனையும் கெடுத்து இப்படி நிறைய வேலைகள் என்ன செஞ்சிட்டாங்க. இப்ப தேவனுடைய காரியத்தில் நம்ம இது முடிக்கல. இது ஒரு பெரிய பாடங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாள் பாடம் அது. ஆக நமக்கு இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நேரம் முடிஞ்சு போனதால முடிச்சிருவோம். நம்ம எதை விரும்புகிறோம் அதை கண்டுபிடிச்சுக்கணுங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து விரும்புகிறேனா, என் சொந்த விருப்பத்தை விரும்புகிறேனா, ஆவிக்குரிய பார்வையுடையவனாக விரும்புகிறேனா, அல்லது வெளித்தோற்றத்தை விரும்புகிறேனா, அல்லது காட்சி யூதர்கள் மாதிரி தேவாலயம் எங்க ஆலயம் இப்படி சொல்லி தெரிஞ்சாங்களா, விருத்த சேரணும், இந்த மாதிரி பூமிக்குரிய மேன்மையே குருட்டுத்தனமா இருக்கக்கூடாதுங்க. உட்புற வெளிப்புறத்தை உண்டாக்கணும். உட்புறம் ஒன்றும் இருக்குல்ல. உட்புறத்தின் காரியங்களை குறித்து கவனமா இருக்கணும். இவளுக்கு ஒரு கட்டளை தெரிஞ்சிருக்கிறது, அங்கு சர்ப்பம் வந்திருக்கிறது. யார் நீ? அந்நிய சத்தம் விரட்டி விட்டுக்கணுமா இல்லையா? தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்லப்படாத எந்த ஒரு சத்தமும் அந்நிய சத்தம். அது நான் சொன்னாலும் யார் சொன்னாலும், தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்க சொன்னால் அது கர்த்தருடைய சத்தம். அது வேறு சத்தம் என்றால் அந்நிய சத்தம். சொந்த விளக்கத்தை நீங்கள் குப்பையில் எறியுங்கள், அதை வெளியே தூக்கி போடுங்கள். அது நமக்கு தேவையே படாது. எப்போதுமே யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, கேட்கவும் மாட்டாங்க. பாருங்க, மனிதனுக்கு மனிதனுடைய வார்த்தை பிடிக்கும், உலகத்துக்கு உலகத்தை வார்த்தை பிடிக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை தான் விரும்பணும். இவ என்ன கேட்டிருக்கணும்? நீ யாரு? அந்நியன். நீ யாரு? புருஷன் சொல்லியிருக்கணும். இவ பேச விரும்பி இருக்க கூடாது, புருஷன் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நாம் இந்த வாய்ப்பு எனக்கு தந்த தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி சகோதர சகோதரிகளே.